கனப்படுத்துகிறோம் சொல்லுகிற போது நம் ஆண்டவர் விரும்புகிற கனத்தை கொடுக்கவில்லை. நாம் நமக்கு பிரியமான கனத்தை கொடுத்து அது அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நம்ம நினைக்கிறோம். அந்த கனத்தை கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா. நாள்தோறும் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ உன் தாயின் தகப்பனையும் கனப்படுத்து. ஒரு நாள் எடுத்துக்கொண்டு கனப்படுத்துவதனால அது தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்துட்டீங்கன்னு சொன்னா அது பொய்யானது. நாள்தோறும் செய்ய வேண்டும். சொல்லுவோம், எனக்கு ஆண்டவரை தெரியும், எனக்கு யாரை தெரியும், இயேசுவை தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், நான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு பற்றி கொண்டிருக்கிறேன் என்று அனுபவத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்து கொடுத்த உபதேசத்தை பின்படுத்துகிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடும்? பின்தங்கி போயிடும். அவர் கொடுக்கிற உபதேசத்தை பின்படுத்தாம நான் இயேசுவை நம்புகிறேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்க சொன்னா நான் ஒரு பொய்க்காரன். அல்லேலூயா. வயிற்று பொழப்புக்காக பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க, ஊழியம் செய்றவங்க இருக்கிறாங்க. வயிற்று பொழப்புக்காக யார் எப்படி போனால் பரவாயில்ல, நம்மளுடைய வேலை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு மாதம் முடிஞ்சு சம்பளம் வந்துருக்குது. அல்லேலூயா. மாதம் நம்மளுக்கு சம்பளம் கரெக்டாக வந்துடுது. கொஞ்சம் பேர் இந்த சம்பளத்துக்காக பயப்படுறாங்க இல்லையோ, நேரம் இருக்கிறவங்க நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்க சொல்லி பயந்து பிரசங்கத்தை கொடுப்பாங்க. ஐயா, தேவ செய்தியை கொண்டு போய் கொடுக்கும் போது எவனுக்கும் பயப்பட அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மட்டும் பயந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வார்த்தை பற்றி கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட சேகு. அது எவ்வளோ பேர் கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் பாஸாக இருந்தாலும் சரி, என்னை நன்றாக அறிந்திருக்கிறேன், ஆனால் உன்னோட சுபாவம் மாறவே இல்லை. அல்லேலூயா. நீ எனக்கு கனம் கொடுக்கணும்னு நினைக்கிற, ஆனால் உன்னோட வாழ்க்கை மாறவே இல்லை. எந்நேரமும் நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. நாம் யாவரும் பாவிகள் தான். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும் போது, பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது இந்த பாவியை அவர் பரிசுத்தராய் மாற்றுகிறார்.